வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனல் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம தமிழ் கொஷின் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஜிகே பார்ட்டில் 25 வினாக்கள் ஒரு வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வாட்ஸ்அப் டெலகிராம் லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக போடுற ஒவ்வொரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனாக சேரும். ஓகே, நம்ம இப்போ வினாக்களுக்கு போயிடலாம். பாரிஜாத கர்ணமு என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? நந்தி திம்மண்ணா என்பவரால் எழுதப்பட்டது தான் பாரிஜாத கர்ணமு. போற்று காரணம்: சந்திரகுப்த மௌரியர், அசோகர், சமுத்திரகுப்தர், அலாவுதீன் கில்ஜி மற்றும் அக்பர் இவங்க எல்லாமே ஒரு இந்திய பகுதிகளை, அதாவது டெல்லியை மையமாக கொண்டு முக்கியமாக வலிமை செய்த ஆட்சியாளர்கள். ஓகேங்களா? அக்பர் போன்ற வலிமை மிக்க ஆட்சியாளர்கள் இந்திய பிராந்தியங்களை அடிபணிய வைத்தனர். ஆனால் என்றும் உண்மையான ஒற்றுமையை நிறுவ முடியவில்லை. கூற்று ஏ என்பது சரியானது தான். தொலைத்தொடர்பு, போக்குவரத்து மற்றும் தேசிய உணர்வு குறைபாட்டின் காரணமாக இந்தியாவை இணைக்க முடியவில்லை. ஸோ கூற்று ஏவும் சரி, காரணம் ஆறும் இந்த இடத்துல நமக்கு சரி. ஸோ இந்த ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. அப்துர் ரஹீம் ஹானி இ கானன் இவர் யாருடைய பீரியடில் கவிஞராக அவையில் இருந்தவர் அப்படின்றது தான் இந்த வினா. அப்துர் ரஹீம் கானி இ கானன் அக்பர் மற்றும் ஜஹாங்கீர் முகலாயர்களுடைய ஆட்சி பீரியடில் இருந்தவர் அப்படின்றது முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அப்துல் ரஹீம் கானி இ கானன் இவர் முக்கியமாக அக்பர் மற்றும் ஜஹாங்கீர், அக்பருடைய தந்தை தான் ஜஹாங்கீர். சரி, அக்பருடைய தந்தை ஹுமாயூன், அக்பருடைய மகன் தான் ஜஹாங்கீர். ஸோ சரியானது. கூற்று ஏ: அலாவுதீன் கில்ஜி விலை கட்டுப்பாட்டினை டெல்லியில் ஏற்படுத்தினார். சரியானதுதான். விலை கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியிருப்பார். தன்னுடைய அரண்மனையை கட்டிய ஊழியர்களுக்கு குறைந்த ஊதியம் கொடுக்க விரும்பினார். தவறானது. இவர் குறைந்த ஊதியம்லாம் கொடுக்கணும்னு நினைக்கல. தன்னுடைய அரண்மனை கட்டியவர்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டே தவறு தான். கூற்று சரி, காரணம் ஆர் தவறு. அடுத்து, மொஹஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் யார்? சர் மார்டிமர் வீலர். இது மொஹஞ்சதாரோவில் அகழ்வாய்வு மேற்கொண்டவர். சர் ஜான் மார்ஷல் என்பவர் ஹரப்பா பகுதியை அகழ்வாய்வு செய்தவர். சரியான வகையிலான பொருத்தத்தை தேர்வு செய்க. நீர் மாசுபாடு, வீட்டுக்கழிவு நீர் மாசுபாடு வீட்டுக்கழிவு நீர்னால் உண்டாகிறது. காற்று மாசுபாடு என்பது வாகன உமிழ்வின் மூலமாக தான் வரக்கூடியது. இதில் மிகை ஊட்ட நிலைன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. அடுத்தபடியாக கதிரியக்க மாசு என்பது மிகை ஊட்ட நிலை, ஸோ அதுக்கு வரும். ஸோ இதுவும் தவறானது. சத்தம் என்பது தேவையற்ற ஒலி. 1, 4 மட்டும் சரியானது. இந்தியாவின் ரயில் பாதை போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1853. மும்பை டு தானே தான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் ரயில் போக்குவரத்து ஆகும். பின்வரும் பழங்குடியின குழுக்கள் குஜராத்தை சேர்ந்தவர். பழங்குடியினர் குழுக்கள் இந்திய பகுதிகளில் நிறைய பகுதிகளில் இருந்தாங்க. அதில் பழங்குடியின குழுக்களில் குஜராத்தை சேர்ந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சரண் என்ற குழுக்கள் தான் குஜராத்தை சேர்ந்தது. உயிர் வாயுவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? உயிர் வாயு என்பது மாசுபடுத்தாத மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகும். உயிர் வாயு என்பது மாசுபடுத்தாத மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என்பது சரி. இது ஆக்சிஜன் முன்னிலையில் கழிவுகளை செரிமானம் செய்வதன் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆக்சிஜன் என்பது தவறு. கார்பன் டை ஆக்சைடு முன்னிலையில் தான் கழிவுகளை செரிமானம் செய்வதன் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் என்பது தான் சரியானது. ஸோ கூற்று 2 தவறானது. இது சமையல் எரிபொருளாக பயன்படுகின்றது. 1 மற்றும் 3 இந்த இடத்துல நமக்கு சரி. ராஜஸ்தான் பாலைவனத்தின் மேல்தள வடிகால் அமைப்பை பெற்றிராத பகுதி எது? மேற்கு பகுதி. ராஜஸ்தான் பாலைவனத்தின் மேல்தள வடிகால் அமைப்பை பெற்றிராத பகுதி எதுனா மேற்கு பகுதி. ஆத்மான் செயற்கை நுண்ணறிவு, ஆத்மான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்பது செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் கொரோனாவை கண்டறிய பயன்படுத்தும் ஒரு மென்பொருள் தான் ஆத்மன் ஏஐ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். அண்மை காலமாக தர்பூசணிக்கு சிவப்பு நிறத்தை பெற ஒரு உணவு சேர்க்கை செலுத்தப்படுகின்றது. இது அமெரிக்க உணவு மற்றும்
மருந்து நிறுவனத்தால் பகுதியாக தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த வேதிப்பொருள் என்ன அப்படின்றது தான் கேள்வி. ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள். கோடை காலங்களில் வந்து தர்பூசணி பழங்கள் அதிகமாக மக்கள் வந்து விரும்பி வாங்குகிற ஒரு பொருள். ஸோ அந்த தர்பூசணியில் சிவப்பு நிற பகுதியை தான் விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து என்ன ஒரு பொருளை சேர்க்குறாங்க அப்படின்றது இந்த வினாக்களில் கேட்டிருக்காங்க. அது வந்து அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிறுவனத்தால் பகுதியாக தடை செய்யப்பட்டிருக்கு. அதாவது எரித்ரோசின் என்ற ஒரு பகுதியை தான் வந்துட்டு இந்த தர்பூசணி பழம் நிறத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு வினா கேட்டிருக்காங்க பாருங்கள். தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? அத்திக்கடவு அவிநாசி இந்த திட்டத்திற்கு வந்து பவானி ஆற்றிலிருந்து உபரி நீர் எடுக்கப்பட்டு இந்த திட்டத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது என்பது சரியானது. முதல் கூற்று சரி. தொழில்துறை நோக்கத்திற்கும் தண்ணீரை பயன்படுத்தி இந்த திட்டம் அனுமதிக்கின்றது. தொழில்துறை நோக்கத்திற்காக அனுமதிக்கிறது அப்படின்றது கிடையாது. இது வந்து நிலத்தடி நீரை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அந்த பகுதிகளில் இருக்க வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தானே தவிர்த்து தொழில்துறை நோக்கத்திற்கானது என்பது தவறானது. ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலத்தடி நீரை மேம்படுத்தும் திட்டம் தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி. ஸோ கூற்று 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. பின்வருவனவற்றில் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? பாரத் மாலா திட்டம் என்பது இலவச எரிவாயு அப்படின்றது கிடையாது, தவறானது. ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் இது வந்து ஹெல்த்துக்காக, அதாவது மருத்துவ திட்டமாக தான் கொண்டு வரப்பட்டது ஆயுஷ்மான் பாரத் திட்டம். துவாரக விரைவு சாலை முதல் உயர்த்தப்பட்ட 8 வழி அணுகல் கட்டுப்பாட்டு விரைவு சாலை. அணுகல் கட்டுப்பாட்டு விரைவு சாலை. 2 மற்றும் 3 இந்த இடத்துல சரி. 2 மற்றும் 3 சரி. 1 தான் இந்த இடத்துல தவறு. தவறான விடையை தேர்ந்தெடுக. சிஎம்எஸ்பி கடற்கரை மற்றும் கடல்சார் நிரவல் திட்டம். சிஎம்எஸ்பி. ஸோ இதில் வந்து எது தவறான விடை தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஒன்றும் தவறு தான். ஸோ இந்த வினாக்கள் எல்லாமே புதுதாக தான் இருக்குது. 1, 2 மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சதாக இருக்குது. அடுத்து வந்துட்டு NBA நேஷ்னல் பயோடைவர்சிட்டி ஏஜென்சி என்பதும் தவறு. BMC பல்லுயிர் பரவல் மேலாண்மையும் தவறு. ஸோ இது மட்டும்தான் சரியாக இருக்குது. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணை உரிமை மையம் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி CCPA என்பது 4 மட்டும்தான் சரி, மற்ற 3மே தவறுன்னு இருக்காங்க. நமக்கு தவறு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 3 மட்டுமே தவறு. புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாணவிகள் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படுகிறது. இதன் பயன் அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவிகள் சேர்க்கை விகிதம் அதிகரிக்கிறதுக்காக, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு பெண் குழந்தைகளை சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காக தான் இந்த புதுமை பெண் திட்டம். அதாவது இந்த திட்டத்தின்படி 1000 ரூபாய், அதாவது இப்போ வந்து ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க, ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து அப்போ படிக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் படித்தாங்க அப்படின்னா 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது. இது குரூப் 1லையும் கேட்கப்பட்டது இந்த வினா. இப்போ திரும்பவும் கேட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் செய்திகளில் வெளியான நமஸ்தே இணைய முகப்பு எந்த துறையுடன் தொடர்புடையது? பாரம்பரிய மருந்துடன் தொடர்புடையது. ஒரு சுழல் உலர்த்தி சலவை இயந்திரத்தில் அதிக வேகத்தில் துளையிடப்பட்ட உருளை சுழற்றுவதன் மூலம் ஆடைகளில் இருந்து அதிகப்படியான நீரை நீக்குகிறது. எனவே நீர்த்துளிகள் கீழ்ப்படியும் விதி. நியூட்டனின் முதல் விதிதான் இதற்கான காரணம். பின் வருபவர்களில் யார் அறிவியல் மனப்பாங்கு என்னும் வார்த்தையை முதலாக பிரபலப்படுத்தியவர்? பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான் வந்துட்டு அறிவியல் மனப்பான்மை அப்படின்ற வார்த்தையை பிரபலப்படுத்திய நபர். உயிர்சார் வழிமுறை வளர்ச்சியில் காணப்படும் பல்வேறு நிலைகளில் சரியான வரிசையினை தேர்வு செய்க. வெற்று நிலை, புலன்பெயர்தல், நிலைப்படுத்துதல், எதிர்விளைவு, நிலையாக்கல். வெற்று நிலை, புலம்பெயர்தல், நிலைப்படுத்துதல், எதிர்விளைவு, நிலையாக்கல். ஆப்ஷன் பி தான் சரியானது.
எங்கு செயற்கை ஈர்ப்பு உருவாக்கப்படுகின்றது? விண்வெளி நிலையத்தில் செயற்கை ஈர்ப்பு, அதாவது புவி இந்த கிராவிட்டி என்பது இங்கே நம்ம பூமியில் இருக்கும். விண்வெளி நிலையங்களில் கிராவிட்டி கம்மி தான். ஸோ அங்கே தான் செயற்கை ஈர்ப்பு வந்து உருவாக்கப்படுகின்றது. பூக்கும் தாவரங்களின் பக்க வேர்கள் டேஷிலிருந்து தோன்றுகின்றது. பெரிசைக்கிளிலிருந்து துவங்குகின்றது. பெரிசைக்கிளிலிருந்து பூக்கும் தாவரங்களின் பக்க வேர்கள் பெரிசைக்கிளில் இருந்து துவங்குகின்றது. மரபணு குலம் குறிப்பிடுவது. மெண்டல் மக்கள் தொகையின் மரபணுவின் கூட்டுத்தொகை. மெண்டல் மக்கள் தொகையில் மரபணுவின் கூட்டுத்தொகை என்பதுதான் இந்த இடத்துல சரியானது. மெத்தாக்சி குளோர் என்பது பிபி டை மீத்தாக்சி டைஃபீனல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஆப்ஷன் ஏ என்பதுதான் சரியானது. கீழ்காண்பவற்றுள் எது சரியானது அல்ல? ஒரே ஒரு புவிசார் சுற்றுப்பாதை தான் உள்ளது. தவறானது. புவிசார் செயற்கைக்கோள்கள் புவியை சார்ந்து நிலையானதாக தோன்றும். இதெல்லாம் கிடையாது. புவிசார் சுற்றுப்பாதை நீள்வட்டப்பாதை. புவிசார் சுற்றுப்பாதை என்பது நீள்வட்டப்பாதை என்பது தான் இந்த இடத்துல நமக்கு சரியானது. ஓகே, நம்ம இப்போ 25 வினாக்கள் பார்த்துருக்கோம். அடுத்த 25 வினாக்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.